நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் தெரியும், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலில் விட்டோன்னு என்ன செய்யுங்க, எல்லா பிள்ளைங்களும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படியே பார்ப்பீங்க, அம்மாவும் இல்லையா? ஆனால் நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும், உங்களை கண்டு வராமின் சொல்லி நாங்கள் நம்ம ஆண்டவரை கண்டவராய் என்ன செய்யணும், அவரை கண்டு நம்ம தான் ஓடணும். அம்மாவும் இல்லையா? அவருக்கு தேடிக்கொண்டு இருக்கிறதுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. அம்மாவும் இல்லையா? தேடிக்கொண்டு இருக்கிறதுக்கு என்னது, அவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் இந்த பிள்ளைகள் விளையாடுங்க, எல்லாம் ஜாலியாக விளையாட்டுங்க, மம்மி அவ்வளோதான் வெகுதுக்கு இப்படி போடுங்க பாய் அப்படின்னு அப்படியே ஓடி வருங்க. அப்படி இருக்கும் சபையில் உள்ளவங்க. என்னது எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன செய்யணும், அந்த கூப்பிடு, அந்த பிள்ளை கூப்பிடுமா, ஃப்ரெண்டை கூப்பிடுமா, ஏன்னா அது என்ன செய்யுது, டேடி வந்துட்டாரு, மம்மி வந்துட்டாங்க, என்ன செய்யும், அப்படியே அந்த பிள்ளை மாறிடும். அப்படி அவ்வளோ நேரம் அந்த அவங்களோட இருந்த பிள்ளை என்ன செய்யும், அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ராமின்னு சொல்லுங்க. அதுபோல தான் நீங்களும் என்னது, இப்போ சபையில் இருக்கிறீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, இருக்கிறீங்க. இப்போ ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் என்ன செய்வீங்க, அப்படி சத்தத்தை கேட்குற பொழுது அப்போ நீங்கள் யாரையும் என்னது ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், வந்தாங்க நாங்கள் வாங்க பின்னுக்கே வாங்க, நான் பாயிருந்தேன், நீங்கள் என்ன செய்யுங்க. அந்த எச்சரிக்கை கர்த்தர் பேசுகிறேன். சீயோன் குமாரத்தியே, நீ களி கூற வேண்டும். ஆமென். தேவாலயத்துக்கு வந்து நீ கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடாது. உனக்கு காலம் என்னது, இது என்னது, மகிமையின் காலமாக இருக்கிறது, மகிழ்ச்சியின் காலமாக இருக்கிறது. ஆகவே எருசலேம் குமாரத்தியே, நீ என்ன செய்ய வேண்டும், அப்படி ஆசையா இருக்கும்.